வணக்கம். உங்களுடன் ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நீங்கள் தயா மீடியா என அறிந்திருந்த எங்கள் சேனல் இனிமேல் புதிய பெயருடன் புதிய பயணத்தை ஆரம்பிக்கிறது. அதுதான் பிராண ஒளி. பிராண என்பது உயிரின் தெய்வீக ஆற்றல். ஒளி என்பது வெளிச்சம். இவை இரண்டும் சேர்ந்து பிராண ஒளி என்பதில் உயிரின் ஒளி, ஞானம், ஆன்மீகம் அனைத்தும் ஒளிர்கின்றன. இந்த சேனலில் இனி நீங்கள் காணப்போகிறீர்கள் இந்து கோவில்களின் புனித வரலாறு. திருவிழாக்கள், கலாச்சாரம், மரபுகள் எளிமையாக விளக்கம். மனித பிறவி எடுத்து குருக்களின் அருள்மொழிகள். அதுவும் இந்த மனித பிறவியிலே நம்ம இந்த இந்து சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து மதத்திலே பிறந்தக்கூடிய பாக்கி நமக்கு கிடைச்சிருக்கு. சாமி பார்க்குறோம், இந்த சாமி பார்க்குறோம், அது சரியாயிடும், இது சரியாயிடும்னு மூட நம்பிக்கை இருக்கு. நம்மளுடைய குறை நிறைகள் அனைத்தையும் நம்மளுக்கு வலிக்கு கொடுக்கறது தெய்வம் தான். ஆனா இன்னைக்கு என்னை சிறப்பா வச்சு பக்தர்களின் ஆன்மீக அனுபவங்கள். என் மனைவி பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு பரோகரா. I'm happy, that's why I come and pray to Ganesha. அப்பா அம்மா தான் தெய்வம், அது அவர் தான் காமிச்சு கொடுத்தாரு. அதனால அவர் பேச்சை கேட்டு நீங்கெல்லாம் மாறி பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல விட்டுறாம கடைசி வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கங்க. நம்ம கல்ச்சரை விட்டு கொடுக்க கூடாது. It starts from us. நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம கிட்ஸ்க்கு போகும். சித்தர்களின் ஆன்மீக வாக்குகள், காலத்தை தாண்டிய உண்மைகள், பாட்டியின் ஆன்மீக சொற்கள் மற்றும் அறிவுரை, இயற்கையின் அழகும் அமைதியும் வாழ்க்கை தத்துவமும். பிராண ஒளியின் நோக்கம் இன்றைய தலைமுறைக்கு தெளிவையும் வாழ்வில் வழிகாட்டுதலையும் தரும் ஆன்மீக பாரம்பரியத்தை பகிர்வதாகும். உங்களுக்கும் வேண்டுகோள், இந்த சேனலில் இன்னும் என்ன சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் கருத்துகளில் பகிருங்கள். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. வரவேற்கிறேன். பிராண ஒளி. உயிரும் ஒளியும் ஒன்றாக ஒளிரும் ஆன்மீக பயணம்.